அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பால்கோவா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ வாங்க வீட்லேயே பால்கோவா எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு 2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி கலக்காத பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் திக்காகிறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். பால்கோவா செய்யும்போது நம்ம வேறு எந்த வேலையும் பார்க்காம இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், பட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த சைடில் ஃபார்ம் ஆகிற பாலேடெல்லாம் இதுக்குள்ளேயே எடுத்து விட்டுட்டே இருங்க. இன்னும் இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா திக்காகட்டும். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். 100 கிராம் சுகர் நான் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் திக்காயிரும். உங்களுக்கு வந்து மாவா செய்யணும், அதனால் வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா வேணும்னா நீங்கள் சுகர் சேர்க்க வேணாம். மாவா யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம செய்யலாம். நான் கூட மாவா யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலனா கூட நல்லா தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போவே பார்க்க ரொம்ப யம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆனதுக்கப்புறமா இன்னும் இது கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு, நல்லா கலரும் வந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 லிட்டர் பாலில் எனக்கு ஒரு 1/2 kg கிட்ட பால்கோவா கிடச்சிது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. என்னதான் நம்ம கடையில் வாங்கி பால்கோவா சாப்பிட்டாலும் நம்ம கையால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.